ஐயனார் துணையில் இன்னைக்குள்ள எபிசோடில் பார்த்தீங்கன்னா, வான்மதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தாலி கட்டுற சமயத்தில் வான்மதி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லுறாங்க. வேணுன்னா என்ன செக் பண்ணி பாருங்கன்னு ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கிட்டு வர சொல்லுறாங்க. வான்மதி அம்மா இது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக நான் சொல்கிறவன கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வான்மதி அண்ணன் ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கி கொடுத்து செக் பண்ணி பார்த்ததும் வான்மதி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பது தெரிய வருது. கோயிலில் வச்சு வான்மதியோட அம்மா வான்மதி அடிக்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை வான்மதி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, கல்யாணம் பண்ண ஓகே சொல்லுறாரு. பாண்டி கடையில் வேலை பார்க்குறவன் யதார்த்தமாக கோயிலுக்கு வரும்போது அங்கே வான்மதி கல்யாணம் நடக்கிறத பார்த்து பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாண்டி ஃபோன் எடுக்கலை. சேரன், சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் கோயிலுக்கு போக கிளம்பிட்டு இருக்காங்க. சோழன் நிலாக்கிட்ட ஏங்க இன்னும் வலிக்குதாங்கன்னு ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிலாக்கு சோழனை ரொம்ப பிடிக்குது. ஐயனார் கோயிலில் பூஜை நடக்குது. சேரன சந்தாவும் ஒரு மரத்தடியில் இருக்காங்க. அப்போ ஒரு சித்தர் சேரன் பக்கத்தில் வந்து உனக்கானவன் உன் பக்கத்தில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாரு. சேரனம் திரும்பி திரும்பி பார்க்காரு. நம்ம பக்கத்தில் சந்தா மட்டும்தானே இருக்கா, வேற யாரும் இல்லைன்னு மனசுக்குள்ளேயே பேசுகிறாரு. கோயிலில் பூஜை நடக்கும்போது அங்கே ஒருத்தர் மேலே சாமி வந்து சேரனை கூப்பிட்டு நீ நினச்சது உடனே நடக்கும்னு சொல்லி மாலையை தூக்கி வீசுறாரு. அந்த மாலை சந்தா கழுத்தில் போய் விழுது. கார்த்திகை மனசில் நினைக்கிறாங்க, சேரன் மாமா சந்தாவை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்லான்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சந்தாவை தேடி அனிசும் சந்தாவோட மாமா பையனும் வராங்க. அனீஸ் சேரன் கிட்ட எங்கள் தங்கச்சி எப்படியாவது காப்பாற்றுங்க பையான்னு சொல்லுறாங்க. எங்கள் தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க, எனக்கு சம்மதம்னு சொல்லுறாரு. சேரன் நான் எப்படி சந்தாவை கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லுறாரு. என்னோட தங்கச்சிக்கும் சம்மதம் தான், சந்தாவை கல்யாணம் பண்ணுங்க பையான்னு அனீஸ் சேரன் காலில் விழுறாரு. அனீஸ் சந்தா கிட்ட கேட்குறாரு, உனக்கு சேரன் பையாவை கல்யாணம் பண்ண சம்மதமானு. சந்தாவும் ஓகே சொல்கிறாங்க. நடேசன் இதை பார்த்துட்டு சேரா நீ சந்தாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு கோயிலில் ஒரு மரத்தில் நிறைய பேர் தாலி கட்டியிருந்தாங்க. அதில் தொட்டில்லாம் கட்டியிருந்து அதில் ஒரு தாலி எடுத்து சேரன் கையில் நடேசன் கொடுக்குறாங்க. எங்கள் எல்லாருக்கும் சம்மதம் தான், நீ சந்தா கழுத்தில் தாலி கட்டுன்னு சொன்னதும் சேரன் தாலியை வாங்கி சந்தா கழுத்தில் கட்டுறாரு. நிலா, பாண்டி, பல்லவன், சேரன் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பாண்டிக்கும் வான்மதிக்கும் கல்யாணம் நடக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள்.